வணக்கம். வாழ்க வளமுடன். கோமாதா சோதிட ஆய்வு நிலையம், இளம்புவனம், எட்டயாபுரம், தூத்துக்குடி மாவட்டம். சோதிடர் வே. வெள்ளைசாமி. நண்பர்களே, அமாவாசையை பற்றி நான் சில விஷயங்களை இந்த காணொலி மூலமாக சொல்ல வேண்டும் என்று நினைத்து அந்த காணொலியை தங்களுக்கு வழங்க இருக்கிறேன். அமாவாசை என்றாலே முன்னோர்களை நினைத்து வழிபடக்கூடிய முக்கியமான நாள் என்பது நாம் அறிந்த உண்மைதான். இந்த ஆடி அமாவாசை நாளை 24/7/2025 வியாழக்கிழமை அதிகாலை 3:06 ஆரம்பித்து 25/7/2025 அதிகாலை 1:48 முடிவடைகிறது. இந்த ஆடி அமாவாசையில் பித்ருக்கள் நம்மை பார்ப்பதற்காக பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால்தான் பித்ருக்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்தை நோக்கி வருவதனால்தான் இதை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். புரட்டாசி அமாவாசை பித்ருக்கள் இந்த பூலோகத்தில் வந்து சேரும் நாளாக கருதப்பட்டு அந்த புரட்டாசி அமாவாசையை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். அடுத்து தை அமாவாசை ஒரு சிறப்பு அமாவாசையாக நாம் எடுத்துக்கொள்வதென்றால், பித்ருக்கள் இங்கு நம்மோடு இருந்துவிட்டு மீண்டும் பித்ருலோகத்துக்கு செல்லுகின்ற நாளைத்தான் தை அமாவாசையாக நாம் கருதி நாம் அவர்களுக்கு அந்த பித்ருக்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நாம் செய்கின்றோம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. குறிப்பாக அமாவாசையை பொறுத்தளவில் அமாவாசையில் எழுத்தானம் செய்தல் நல்லது. எள்ளை தானம் செய்து கொடுத்தாலே சகல பாவங்களும் தீர்ந்துவிடும் என்று கூறுகிறார்கள். அதேபோல் அமாவாசை என்று ஏழைகளுக்கு அன்னதானம், தான தர்மங்கள் செய்தால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்களை நாம் சொல்லி கொண்டு போகலாம். இந்த காணொலியை சுருக்கமாக நாம் முடிக்க வேண்டும் என்பதற்காகவே சில விஷயங்களோடு நான் இதை முடிக்க இருக்கிறேன். அமாவாசை என்று செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கிறது. அமாவாசை அன்று கோவிலுக்கு செல்லும் பொழுது யாரிடமும் கடன் வாங்கி செல்லக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோவிலுக்கு உள்ளே சென்று வெளியே வரும்போது யாருக்கும் தர்மம் செய்யக்கூடாது. கோயிலுக்கு உள்ளே போகின்ற பொழுது தர்மம் செய்யலாம், உள்ளே சென்று வருகின்ற பொழுது யாருக்கும் தர்மம் செய்யக்கூடாது. கோயில் பிரசாதமாக கொடுக்கும் பூசை பூவை நம் வீட்டு பூசை அறையில் வைக்கக்கூடாது. அடுத்தபடியாக அமாவாசை என்று கடினமான வேலையை பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அடிபட்டால் சீக்கிரம் ஆறாது என்பதற்காக அந்த அமாவாசை என்று கடினமான வேலைகளை செய்யக்கூடாது என்று கூறப்பட்டிருக்கிறது. எந்த முடிவையும் அமாவாசை அன்று எடுக்கவே கூடாது. அமாவாசை என்று பதட்டமாகவோ கோபமாகவோ இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக கோலம் போடுவது, தலைக்கு குளிப்பது, நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது, வீடு கழுவுவது எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த விஷயங்களெல்லாம் வீடு கழுவுவது, வீடு சுத்தம் செய்வது எல்லாம் முதல் நாளே நாம் செய்துவிட வேண்டும். பெரியோர் முதியோர் சான்றோர்களையும்
முன்னோர்களையும் அந்த வரவேற்கும் விதமாக முதல் நாளே வீடுகளை சுத்தம் செய்துவிட்டு நம் வீட்டுக்கு வரக்கூடிய பெரியோர்களையும் சான்றோர்களையும் முதலில் வரவேற்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பித்ருக்களை நாம் வரவேற்பதற்கு தயாராக பூசை அறையை சுத்தம் செய்து, இதெல்லாம் முதல் நாள் செய்கின்ற வேலைகள். அமாவாசை என்று அதெல்லாம் செய்யவே கூடாது. குறிப்பாக அன்று அசைவ உணவுகள் சமைக்கவே கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறப்பட்டிருக்கிறது. நான் இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இதை கண்டு காணுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.